அனைவருக்கும் வணக்கம். சிலம்பத்தில் இன்னைக்கு நம்ம கம்பை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நெடுங்கம்பு வீசுவது நமது கம்பானது நமது நெற்றி மட்ட உயரத்துக்கு இருக்கிறோம். இந்த கம்பை பிடிக்கும் போது முதல்ல அடிப்பகுதியிலிருந்து உங்களோட கையில் வளர்ச்சிக்கு ஒரு மூலம் நம்மளோட கையில் ஒரு மூலம் கேப் விட்டு இந்த இடத்துல நம்மளோட வலது கையை பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் இடது கைக்கு இந்த வலது கை பிடிக்க இடத்துல ஒரு ஜான் கேப் விட்டு இந்த இடத்துல இடது கையை பிடிக்கணும். எப்பயுமே சிரமத்தை பொறுத்தவரைக்கும் இடது கை தான் மேலே இருக்கணும், வலது கை கீழே இருக்கணும். இந்த நிலையில கம்பை நமது நெஞ்சு பகுதிக்கு மேலாக நிலையில் சிலம்பத்தில் கம்பை பிடிக்கிற முறை இப்படி பாவலாகவும் இந்த காலடி முறைகள் செய்யும்போது இந்த கம்பை எதிரியை நோக்கி வண்ணம், இந்த நுணுக்கமானது எதிரியை நோக்கியும் இந்த கம்பானது நமது நெஞ்சு புறத்துக்கு காலி ஒரு தடுப்பு இருக்கின்றோம். இந்த நிலை இப்படி பிடிக்கிறது. எதிரி இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அவருக்கு நேரம் நெருக்கமாக இருக்கும். இந்த நிலையில தான் கம்பை பிடிக்கும். இந்த கம்பு பிடிக்கிறது தான் சிலம்பத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கம்பு பிடிமுறைகளை தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் எதிரியை தாக்குவதற்கோ எதிரிகளோட அடிப்படையிலிருந்து நம்மளை பசாத்து கொள்வதற்கோ கைகளை எந்த துரிதமான வேகத்தில் நம்ம திருப்புறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட விளையாட்டோட தரம் முக்கியமாக இருக்குது. ஸோ கம்பு பிடித்தல் முறையை நீங்கள் பயிற்சி செய்து அடுத்ததான் இந்த கம்பை சுழற்றுவதற்கு உண்டான வீடியோக்கெல்லாம் நாங்கள் அப்லோட் செய்கிறோம். நன்றி.